என் புள்ள மேல கை வச்சியா நீ? கை வச்சியாடா நீ? ஏண்டா திருந்திட்டேன் வந்து நின்ன? எல்லாம் டிராமா தானா? கதிர அடிச்சியாடா? சொல்லேண்டா, வாய் திறந்து சொல்ல. அப்பதா சித்தப்பா கடைக்கு வந்து தேவையில்லாத பிரச்சனை பண்ணான், அதனாலதான் அடிச்சேன். என்ன சொன்ன? கதிர் பிரச்சனை பண்ணானா? ஆமா. எதுக்கு இப்படி வாய் பூசாம புளிகிட்டு இருக்க? அவன் சாதாரணமா தான் அவரை பார்க்க வந்திருப்பான். நீதான் அந்த பிரச்சனை ஆக்கியிருக்க. தெரியாம பேசாத. ஏண்டா, பழனிக்கும் நமக்கு எந்த சம்பந்தமும் இல்லன்னு சொல்லியாச்சுல, அப்புறம் எதுக்கு அவன் கடைக்கு போனேன்? போகணும்னு தோணுச்சுமா, அதான் போனேன். இனிமே போல, எல்லாரும் உள்ள வாங்க. அத்தை, கதிருக்கு எங்க போகணும்னு தோணுதோ அங்க போவான். அத கேக்க இவன் யாரு? ஏய், நீ யாரு? இவ வந்தா அடிப்ப. நீ எதுக்கு அடிப்ப? ஏய், ராஜி சொல்லிட்டே இருக்க, கேவலமா பண்ணிட்டு இருக்க. என்ன ராஜி? என்ன ராஜி? அண்ணன் தானே, அண்ணன் கிட்ட இப்படி சண்டை போட்டுட்டு இருக்க? சித்தி, இவன் எனக்கு தங்கச்சி கிட்ட நடந்துக்கிற மாதிரி நடந்திருக்கான். என்னையவே கடத்திட்டு போனவன் தானே இவன். அதோட மட்டுமா நின்னா? இவன் பண்ண அநியாயம் ஒண்ணு விடாம உங்களுக்கு நல்லா தெரியும்ல. அரசியோட நல்ல மனசால மட்டும்தான் இவன் இன்னும் வெளியே நடமாடிட்டு இருக்கான். இல்லனா ஜெயில உட்கார்ந்து களி சாப்பிட்டுருப்பான். இப்படிப்பட்ட மட்டமானவனுக்கு நீங்க எப்படி சித்தி சப்போர்ட் பண்றீங்க? ஏய் ராஜி, வார்த்தையை ஒழுங்கா பேச என்ன சொல்லு. வார்த்தை? டேய், அவ கேக்குறதுல என்னடா தப்பு இருக்கு? என்ன தப்பு இருக்கு? உன்ன மாதிரி ஒரு புள்ள இருந்தா நானே நேரா போலீஸ்ல புடிச்சு கொடுத்திருப்பேன். இப்படி பாராட்டிட்டு சீராட்டிட்டு எல்லாம் இருக்க மாட்டேன். சண்டெல்லாம் வேணாமா, நீங்க உள்ள வாங்கம்மா, பேசிக்கலாம் வாங்க. இப்ப எதுக்கு கதிர் மேல கை வச்ச? நீ எதுக்கு கதிர் மேல கை வச்ச? ஏய் ஏய், அதான் பழனி தம்பிக்கும் உங்க குடும்பத்துக்கும் சம்மந்தம் இல்லன்னு சொல்லிட்டீங்கல்ல, ஒதுக்கி போக வேண்டியதானே? கடைக்கு போனதால தானே பிரச்சனை வந்தது. நீ எப்பத்துல இருந்துமா இப்படி நியாயமே இல்லாம பேச ஆரம்பிச்ச? இம்பட்டு வருஷமா சித்த